அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க, சுயநலமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைட்டில் வந்து கொடுத்திருப்பேன். ஸோ சுயநலமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு தோணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரு சுயநலவாதி தான் அப்படிங்கிறது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும் போது நமக்கு தெரியும். இந்த சுயநலமா இருக்கும்போது நம்ம என்ன வந்து விஷயங்கள் வந்து பண்றோம்னா, அந்த பேர்லயே இருக்கு சுயநலம். நம்மளுடைய சுயத்தை நலமுடன் பார்த்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமே தவிர, இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொறாமை குணம், ஒரு வைத்தறிச்சல் குணம், ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து சுயநலம் சொல்ல முடியாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் தான். சரிங்களா? அதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது வந்து பொறாமையின் உச்சகுணம். இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்னை தெரசாவும் இருக்காங்க, நம்மளோட அம்மாவும் இருக்காங்க. நம்மளுடைய அம்மாவை வந்து நம்ம அன்னை தெரசான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மா அவங்க பெத்த குழந்தையதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, ஊர்ல இருக்க அத்தனை பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு தாயும் பெருசா நினைக்க மாட்டாங்க. சரிங்களா? மேபி வந்து அந்த என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா நினைக்கலாம். நம்ம பொண்ணு கூட படிச்சவங்க, நம்ம பொண்ணு கூட இவ்வளவு ஃப்ரெண்டா இருக்காங்க, இவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கலாமே தவிர, உலகத்தில் உள்ள அத்தனை மகன்களும் மகளும் நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவும் நினைக்க முடியாது. அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு அதிகபட்ச சுயநலமா இருந்தாலுமே அது வந்து ஒரு நல்ல சுயநலம் தான். நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எந்த ஒரு தாயும் தவறான விஷயம் கிடையாது. அதே வந்து அன்னை தெரசா என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தாயா இருந்தாங்க. ஆதரவற்றவங்க அத்தனை பேருக்குமே அவங்க தாயா தான் இருந்தாங்க. சோ அந்த நிலையை வந்து நம்ம வந்து பட்டம் சுட்டிக்க முடியாது. இப்ப நான் ஒரு தாய்ங்கிறதுனால நான் வந்து அன்னை தெரசா அப்படின்னு சொல்லிக்க முடியாது இல்லையா. நான் என் குழந்தைக்கு தான் நான் வந்து எல்லாமே செய்யறேன். நான் பெத்து வளர்த்த குழந்தைக்கு நான் செய்யறனால அது வந்து பொது நலத்துல வராது, அது வந்து சுயநலத்துலதான் வரும். என் குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்காது, அது எல்லாருமே நினைக்கிறதுதான். சோ இப்படி எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல சுயநலமா தான் இருக்கும். ஆனா ஒரு சில பேர் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன இப்படி சுயநலமா இருக்க, நீ வந்து மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். அதாவது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என்ன தவறு அப்படின்னு நான் கேட்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம சந்தோஷமா இருக்கிறது நிறைய பேத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். அதுல முக்கியமா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கிறது நமக்கு பிடிக்குதான்னு கேட்டிருப்பேன். அதான் வந்து ஒரு தெளிவான சிந்தனை நான் நினைக்கிறேன். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன ஒரு தவறு, இந்த சுயநலமா இருக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா இல்லாம எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்க என்கிட்ட வந்து நல்லா வந்து பேசுறவங்க எல்லாத்தையும் நான் சொல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இதுக்கு பின்னாடி என் குழந்தைக்கு நான் வந்து எதுவுமே சேர்க்காம எதுவுமே பண்ணாம நான் வந்து இது மாதிரி இருந்தேன் அப்படின்னா, என்னை வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட எல்லாம் வாங்கினவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நீ வந்து அப்ப ஊதாரித்தனமா பண்ணிட்ட, அதனால வந்து இப்ப வந்து நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நீ இவ்வளவு பண்ணில அதனாலதான் வந்து இவ்வளவு இன்னும் நல்லா இருப்ப அப்படின்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க நம்ம தேவைக்கு வந்து நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவை இல்லாத போது நம்மளை தூக்கி எறியறதான் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்னதான் செஞ்சாலுமே நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரையும் துரத்திக்கிட்டு தான் இருக்கும். நான் வந்து யாரையாவது கேட்டிருப்பேன், இல்ல வந்து என்ன வந்து யாராவது கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நீ என்னத்தை பெருசா செஞ்சுட்ட, என்னத்தை வந்து பெருசா செய்ய போற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம இந்த தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தாண்டி வர்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு மரத்துல ஒரு கொடி வந்து படர்ந்து போகுது அப்படின்னா அந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப வந்து அதோட வேர் வந்து கீழே நல்லா ஊன்றி இருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடியை தாங்குற சக்தி வந்து அந்த மரத்துக்கு கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மரம் வந்து தன்னை நல்லா வளர்த்துக்கணும்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்க உதவி செய்யும் போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கும் போது அதை நம்ம தெளிவா சிந்திச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்களுக்கு நம்ம கையை வந்து கொடுக்கணும் உதவிக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய லெஜெண்ட் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்க நம்ம நிறைய பேர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் சாரே இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்காரு. கட்சி தொடங்கி அது வந்து மாநாடெல்லாம் பேசுறாங்க, எல்லா செலவுகளும் அவரோட கட்சி ஆளுங்க அவரு எல்லாமே சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டுதான் செலவு பண்றாங்க, தொண்டர்களுடைய உழைப்பு எல்லாமே இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணாரு, இத்தனை வருஷம் மக்களுடைய மனசுல ஒரு இடத்தை பிடிச்சாரு இல்லையா. எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 2 படம் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சு, அதனால வந்து நான் வந்து கட்சிக்கு வரேன்னு சொல்லி யாரும் வரல.
நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் வந்து இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே அவருடைய விஷயங்கள் எல்லாமே அவர் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவாரு என்னென்ன பண்ணுவாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரம் பண்றோம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா ரஜினி சார் வந்து பணத்து மேல வந்து ஆசையே இல்லைங்கிறாரு, ஆனா ஏன் இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சுகிசிவம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசும்போது அவங்க அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கீரைக்காரமாட்ட டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீரை வந்து பேரம் பேசி தான் வாங்குவாங்க. இப்படியே டெய்லியும் பேரம் பேசி வாங்கும்போது ஒரு 4 கீரை, அப்பெல்லாம் வந்து 4 8 தானே, ஒரு 4 கீரை, இதை போய் ஏன் இவ்வளவு பேரம் பேசி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவமா வருவான். அப்ப ஒரு அம்மா ஒரு நாள் வந்து அந்த அம்மாவுக்கு கூடையை வந்து ஏத்தி விடும் போது அந்த மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி போயிட்டாங்க. அப்ப பிடிக்கும் போது நாடி பிடிச்சு பார்த்தோன்னே அந்த அம்மா சுகிசிவம் சாரோட அம்மா வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து மாசமா இருக்கியான்னு கேட்கும்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டி இதை முதைய சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு போயிட்டு 4 இட்லி ஒரு ஃபில்டர் காஃபி இதெல்லாம் கொடுத்து டெய்லி நீ வந்து இங்க சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. டெய்லியும் சுட சுட எப்படி அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி, அதாவது பழைய இதெல்லாம் போடல, அவங்களுக்குன்னே செஞ்சு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து சுகிசிவம் ஐயாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒரு 4 கீரைக்கு போய் நீ வந்து இவ்வளவு வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு பேரம் பேசி வாங்குறியம்மா, ஆனா வந்து டெய்லியும் வந்து 2 ரூபாய்க்கு மதிப்புள்ள இட்லியும் காஃபியும் நீ கொடுக்குறியே, அதுக்கு நீ வந்து கீரையை பேரம் பேசாம வாங்கிட்டு போயிருக்கலாம்ல, அந்த அம்மா கேட்ட காசை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களாம். இந்த வாக்கியத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியாது, இது என் மனசுல வந்து பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு. அப்ப அவங்க அந்த அம்மா சொன்னது என்னன்னா, வியாபாரத்துல தர்மம் பார்க்க கூடாது, தர்மத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். இது எவ்வளவு பெரிய அற்புதமான வாக்கியம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல ரஜினி சாருக்கு வந்து பணத்து மேல வந்து ஆசை இல்லையா, கேப்டன் சாருக்கு வந்து பணத்து மேல வந்து ஆசை இல்லை அதனால வந்து செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவங்க வந்து ஆனா ஏன் வந்து சம்பளத்தை வந்து இவ்வளவு வாங்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்கல்ல. அவங்க நடிக்கிறது அவங்களோட தொழில், அவங்க வந்து வியாபாரம் பண்றாங்க, அதுல போய் யாரும் வந்து பேரம் பேச முடியாது. அதுவும் இல்லாம அவங்க நடிக்கிறது மூலமா அவங்கள வச்சு நிறைய பேர் வந்து அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா, இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் வந்து என்ட்ரு ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையில வந்து ஒரு மாஸ் வருது, தேட்டருக்காரங்க சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அதுல இவரும் சம்பாதிக்கிறார், அவ்வளவுதான். அதே மாதிரி இவர் செய்யற நல்லது கெட்டது எல்லாமே இவர் செய்யற தர்மங்கள், அதுல வந்து அவர் வியாபாரம் பண்ணல. எவ்வளவு வேணா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சாரும் கொடுத்தாரு, ரஜினி சாரும் கொடுக்குறாங்க, விஜய் சாரும் கொடுப்பாங்க, கமல் சார் கொடுப்பாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இப்ப சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, நடிகர்களா சொல்றேன்னு நினைக்காதீங்க, நடிகைகள் நிறைய பேர், ரேவதி மேடமா இருக்கட்டும், சுஹாசினி மேடமா இருக்கட்டும், அதே மாதிரி சமந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ அவங்க கோடி கோடியா சம்பாரிச்சு அவங்க நிலையா வந்து நிலைச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து இவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ அதனால வந்து அவங்க சம்பளத்தை ஏன் இவ்வளவு வாங்குறாங்க, அப்ப சம்பளத்தை குறைச்சிக்க வேண்டியதானே, ஏன் 300 கோடி வாங்குறாங்க, 200 கோடி வாங்குறாங்க அப்படின்னு கோடிக்கணக்குல வாங்குறது மட்டும்தான் நம்ம மக்கள் வந்து பேசுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி கட்சி சார்ந்து, அறக்கட்டளை சார்ந்து நிறைய பேர், இப்ப சக்தி மசாலா பொடி அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கும் மனநலம் கொஞ்சவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. எப்படி அவங்களால கொடுக்க முடியும், அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து வேரூன்றி உழைச்சி சம்பாரிச்சு இந்த இடத்துக்கு வந்தனாலதான் கீழே இருக்கவங்கள மேல தூக்கி விடுறதுக்கு அவங்களால முடியும். அப்ப அவங்க சுயநலமா அந்த காலத்துல அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட வேலை, அவங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு நிலையா இருந்தனாலதான் அவங்க இப்ப 10 பேர் 15 பேருக்கு வந்து வேலை கொடுக்க முடியும் இல்லைங்களா. இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க வளர்ந்து வரும்போதே இவங்க வந்து சுயநலமா இருக்காங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, இவங்க மட்டும் தான் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறது வெளியே தெரியும். உள்ள அவங்களுக்குள்ள என்ன தாட்ஸ் இருக்கு, என்ன எண்ணங்கள் இருக்கு, ஃபியூச்சர்ல அவங்க என்னவா நினைக்கிறாங்க, இந்த காசை வச்சு அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோ மூலமா, சுயநலமா இருக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது எந்த தவறும் கிடையாது. நான் மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் தவறுன்னு தான் இந்த இடத்துல சொல்றேன். அது வந்து சுயநலம் கிடையாது. நான் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிறது சுயநலம் கிடையாது. அது வந்து வைத்தறிச்சல், பொறாமை எல்லாமே சொல்லலாம் அதை. சரிங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல குணம் கிடையாது. சுயநலமா இருக்கணுங்கிறது நான் நல்லா இருக்கணும்ப்பா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா இருந்தா அடுத்த தலைமுறை நல்லபடியா கொண்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து சுயநலமா இருக்க முடியும். இதே வந்து பொதுநலமா இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கோமா அடுத்த லெவல் போறது பொதுநலம். நம்ம நல்லா இருக்கோம், நல்லா சம்பாரிச்சிட்டோம், இப்ப நம்ம கிட்ட வந்து தேவைக்கு அதிகமாவே நிறைய பணம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை வந்து எந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணலாம்னு யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அது பொதுநலம். இந்த சுயநலத்தோட சேர்ந்து அந்த பொதுநலம் வளருங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த கலியுக காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுயநலமா இருக்கலாமே தவிர ரொம்ப வந்து பொறாம குணத்தோடும் வைத்தறிச்சலோடும் மற்றவங்க இருக்கிறத பார்த்து ஒரு திருஷ்டி உழுவுற மாதிரி பண்றதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் கிடையாது. அது திரும்ப நமக்கே தான் வரும். ஆனா நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சு சைலண்டா எந்த ஒரு இதுவும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் தராம நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அவங்களாம் சுயநலவாதி கிடையாது. அடுத்த லெவலுக்கு போறதுக்காக அவங்க வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் தராம அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க பீஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க. அவங்கள பீஸ்ஃபுல்லா இருக்க வைக்கிறது சுத்தி இருக்கவங்களோட கடமையும் கூட. ஆனா அது மாதிரி நடக்காது. ஸோ அது மாதிரி நடக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம மைண்டை நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்மீகத்தை தேடி நம்ம போறது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா யோகா தியானம் இதெல்லாம் பண்றது எல்லாமே. ஸோ சுயநலமா இருக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. நீங்க சுயநலமா இருந்து நல்லா வந்தாதான் மற்றவங்களுக்கு பொதுநலத்தோட எல்லாமே செய்ய முடியும். ஸோ இந்த உதாரணங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.